சகோதரருக்கு நன்றி. பிதாவாகிய தேவனுடைய நாமம் கர்த்தர் இயேசு கிறிஸ்து மூலமாக மகிமைப்படுவதாக. சத்தியத்தின் நிமித்தம் அழைக்கப்பட்டு, தெரிந்து கொள்ளப்பட்டு, உண்மை உள்ள நிலைக்கு நேராக முயற்சி செய்து கொண்டு முன்னேறிக் கொண்டிருக்கிற உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்நேரத்திலே அடியேன் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். மாத்திரமல்ல, அடியேன் சார்ந்திருக்கக்கூடியதான திருச்சி பட்டணத்தாருடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். விசேஷ விதமாக என்னுடைய குடும்பத்தார் அவர்களுடைய அன்பையும் வாழ்த்துக்களையும் இந்நேரத்திலே உங்கள் மத்தியிலே தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய தேவன், நம்முடைய அப்பா, பிதா, அவருடைய நாமத்தை முழுவதுமாக அறிந்து, அவருடைய சத்திய வார்த்தைகளை நாம் ஆராய்ந்து அறிய, அருமையான ஒரு வாய்ப்பை இந்த நேரத்தில ஏற்படுத்தி குடுத்திருக்கிறாங்க. அந்த ரீதியில உங்கள் மத்தியில அவருடைய வார்த்தையை பேசுவதற்கு அடியேனுக்கு மிகப்பெரிய கிருபை பாராட்டியிருக்கிறார் தேவன். அதற்காக கூட இதயத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளையும், துதிகளையும் தனிப்பட்ட ரீதியில அடியேன் ஏறெடுத்துக் கொள்கிறேன். அப்ப பாடத்திற்குள் கடந்து போகலாம். பாடத்தினுடைய தலைப்பு பார்க்கும்போது முற்பிதா. அன்பான சகோதர சகோதரிகளே, இது பாடத்தினுடைய கிளை தலைப்பு. இன்னும் ஒரு 5 நிமிடம் நம் பாடத்திற்குள் போனதுக்கு அப்புறம், பாடத்தினுடைய மையத் தலைப்பு நம்ம பார்ப்போம். இப்ப வாசிக்கக்கூடிய வசனமும் கூட திறவுகோல் வசனம் தான் இந்த பாடத்திற்கு. ஆதார வசனம் நம்ம அந்த தலைப்பின் அடிப்படையில நம்ம பார்ப்போம் அன்பான சகோதரர். திறவுகோல் வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதிட்ட நிருபம் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடக்கடவோம். சகோதர சகோதரிகளே, இந்த வசனத்தினுடைய தன்மை, வீரியம், இன்னும் சொல்லப்போனா இந்த வசனம் யாரைப் பத்தி பேசக்கூடியதாக இருக்கிறது என்பது நன்றாகவே நாம் அறிந்தது. அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த எபிரெயர் 12ஆம் அதிகாரம் எழுதுறதுக்கு முன்பாக 11ஆம் அதிகாரத்துல ஒரு பெரிய லிஸ்ட்டே போடுவாரு. அந்த விசுவாச வீரர்கள். அந்த லிஸ்ட் போட்டுட்டு 12ஆம் அதிகாரம் ஆரம்பத்துல சொல்றாரு பாருங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். அப்ப முதலாவது இந்த வசனத்தினுடைய 2ஆம் பாகம் நம்ம பார்த்துறலாம். நாம் ஒரு ஆவிக்குரிய ஓட்டத்திற்குள் வந்திருக்கிறோம். தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக. இந்த ஓட்டத்துல ஓடுறதற்கு நாம் பார்க்கக்கூடிய நபர் யாருங்க? நாம் யார பார்த்து இந்த ஓட்டத்தை நாம் ஓடக்கூடியவங்களா இருக்கணும்? அப்போஸ்தலனாகிய பவுல் 2ஆம் பாகத்துல பேசுறாரு. கர்த்தர் இயேசு. அவர்தான் நம்மளுக்கு தலை. அவர்தான் நம்மளுக்கு முன்மாதிரி. அவருடைய அடிச்சுவடுகளைத் தான் நாம் பின்பற்றி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம் அன்பான சகோதர, சகோதரி. இப்ப இந்த வசனத்தினுடைய ஆரம்ப பகுதியில பேசுறாரே அப்போஸ்தலனாகிய பவுல், ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள். யாரு அப்படின்னு கேட்கும்போது சகோதரர் சொன்னார், விசுவாச வீரர்கள். அப்ப அநேக சாட்சிகளை தேவன் இந்த வேதாகமத்துல பதிவு பண்ணி வச்சிருக்கிறார் அன்பான. என்ன காரணத்துக்காக? நாம் இந்த ஓட்டத்துல ஓடுவதற்கு அவர்களுடைய வாழ்க்கைய பார்க்கணும். அவர்கள்ட்ட இருந்து படிப்பினையை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறோம். முற்பிதாக்கள் அப்படின்னு சொன்னோனே, நம்ம மனசுல ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல் ஏற்படுதுங்களா? உங்களுடைய வாழ்க்கை என்ன இப்படி வாழ்ந்திருக்காங்களே! பிழைக்க தெரியாதவங்களா இருந்திருக்காங்க. வாழத் தெரியாதவங்களா இருந்திருக்கிறாங்க. இந்த மாரி எண்ணங்கள் எதுவும் நம்ம மத்தியில தோணுது. முற்பிதாக்கள்ன்னு கேட்டோனே நம்ம இருதயத்தில எப்படிப்பட்ட சிந்தை தோன்றும் அன்பான? ஒரு சந்தோஷம், ஒரு விசுவாசத்தில ஒரு உந்துதல், ஒரு வைராக்கியம். என்ன மாரி தேவனுக்கு அடுத்த விஷயத்தில வாழ்ந்திருக்கிறாங்க. சத்தியத்திற்கு அடுத்த விஷயத்தில அவங்களுடைய வாழ்க்கையை எப்படி கொண்டு போயிருக்கிறாங்க. தேவனுக்கு பிரியமா எப்படி வாழ்ந்திருக்கிறாங்க. இப்படிப்பட்ட தன்மையெல்லாம் பார்த்து, நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துக்கு நம்மளுக்கு நம்மளே அறியாமலே என்ன ஆகுங்க, ஒரு உத்வேகம் வரும். ஒரே ஒரு முற்பிதாவ பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இருந்தாலும் முற்பிதாக்களுடைய வாழ்க்கைய ஒரு சின்ன ஒரு முன்னுரை நம்ம உங்கள் மத்தியில கொடுத்து செல்கிறோம். இந்த பாடத்தை ஆரம்பிக்கும்போது சகோதரர் என்ன சொல்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு முற்பிதாவுடைய வாழ்க்கைய நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மாதிரியாக வைத்தால், இந்த ஓட்டத்தை நம்ம எளிமையாக ஓடிவிடலாம் அப்படின்ற ஒரு கருத்தை வைத்து ஆரம்பிக்கிறார் பாடத்தை. தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய முன்மாதிரி மறுபடியும் பதிவு பண்றோம். யாரு அப்படின்னா, தேவன் அநேக சாட்சிகள் வச்சிருக்கிறாங்க. அவங்கள்ல இருந்து யாராவது ஒரு முற்பிதாவை நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முன்மாதிரியாக வைத்தோம் என்றால், இந்த ஓட்டத்தை எளிமையாக நம்ம ஓட்ட குறிப்பிடுகிறார். எப்படி? எப்படி அவங்களுடைய வாழ்க்கை நம்மளுக்கு ஒரு உத்வேகமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு முற்பிதா இருக்கிறார். திடீர்னு தேவன் அவர பார்த்து சொல்றாரு, "அப்பா நான் காமிக்கும் தேசத்திற்கு நீ போ."
சொன்ன உடனே தேவனை நோக்கி அவர் வந்து என்னங்க எந்த கேள்வியுமே வைக்கல. ஐயோ தேவனே! நான் அந்த தேசத்தில போய் நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய பிழைப்புக்கு நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய குடும்பம், என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாமே இங்கே தானே இருக்கிறாங்க. இப்படி ஏதாவது அவர் கேட்டாருங்களாங்க? எதுவுமே கேட்கல. சொன்ன உடனே என்ன பண்றாரு? கீழ்ப்படியிறாரு. தேவன் காண்பிக்கிற தேசத்திற்கு அவர் கடந்து போகக்கூடியவரா இருக்கிறார் அன்பானவர். யாருங்க? ஆபிரகாம். இன்னும் சொல்லப்போனா அவர பத்தி நம்ம வேதாகமத்தில வாசிக்கும்போது, பிதாவாகிய தேவனே ஒரு சர்டிபிகேட் குடுக்குறாரு. விசுவாசத்தின் விதை. இன்னும் சொல்லப்போனா என்னுடைய சிநேகிதன். இப்படிப்பட்ட வார்த்தைகள பயன்படுத்துறாங்க. பாருங்க எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாம, தேவன் சொல்லக்கூடிய இடத்தை நோக்கி அவங்க நகர்ந்து போகக்கூடியவங்களா இருக்கிறாங்க. இப்ப இன்னொரு முற்பிதா பார்க்கிறோம். சரீரம் முழுவதும் வியாதி. தன்னுடைய 2 கரங்களால அது எதுவுமே அவரால சரி பண்ணவே முடியல. சரி உடம்பு முழுவதும் தான் வியாதி. அந்த வேதனை மத்தியில இருக்கும்போது, தன்னுடைய மனைவி வர்றாங்க. ஏதாவது ஒரு 2 அல்லது ஒரு ஆறுதலான வார்த்தை சொல்லுவாங்களா? அப்படின்னு ஆவலோட உட்கார்ந்திருக்கும்போது, என்ன சொல்றாங்கங்க? நேரா வர்றாங்க. "நீங்க இன்னுமா ஜீவனோட இருக்கீங்க? தேவன தூசித்து ஜி ஜீவன விடுங்கப்பா." என்ன மாரி வார்த்தை அவரு திருப்பி அவருடைய வாயிலிருந்து வருது பாருங்க. "பைத்தியக்காரியே! தேவனுடைய கரங்கள்ல இருந்து எவ்வளோ நன்மைகள் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். அவருடைய கரத்துல இருந்து தீமையும் நம்ம வாங்கக்கூடாதா?" அப்படின்ற ரீதியில அவருக்கு பதில் குடுப்பார் அன்பான யாருங்க? யோபு. பொறுமைக்கு என்னா மாரி ஒரு முன்மாதிரியா இருக்கிறாரு பாருங்க. இன்னொருத்தர் பார்த்தோன்னா, யாருக்கு எந்த ஒரு தொந்தரவும் பண்ணல. ஒரு வேளை ஜெபங்கள் ஏறெடுக்கிறார். இது எதிரிகளுக்கு பிடிக்கல. உடனே ராஜா கிட்ட போய் ஒரு சூழ்ச்சி பண்றாங்க. சிங்க கபில தூக்கி போட்டுர்றாங்க. இந்த ராஜா கூட அன்று இரவு என்ன பண்ணியிருக்க மாட்டாருங்க. நிம்மதியா தூங்கியிருக்க மாட்டார். வேத வசனங்கள் இருக்கு. சூழ்ச்சி பண்ண எதிரிகள் கூட அந்த நேரத்தில என்ன பண்ணியிருக்க மாட்டாங்கன்னா, நிம்மதியா உறங்கியிருக்க மாட்டாங்க. ஆனா, தானியேல் பார்க்கும்போது, சிங்க கெபிகளிலும் பார்த்தீங்கன்னா, அவர் பாதுகாப்பா, அங்கேயும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணக்கூடியவரா இருந்திருக்கிறார் அன்பான இன்னும் சொல்லப்போனா தானியேலுடைய 3 நண்பர்கள் பார்த்தோம் அப்படின்னா, ராஜா ஒரு பெரிய சிலை செய்து வைக்கிறார். இந்த சிலைய வணங்குங்கன்னு சொல்றாங்க. உடனே அவங்களுடைய பதில் என்னங்க வருது? வணங்க மாட்டோம். நீங்க வணங்கலன்னா, நெருப்புல தூக்கி போட்டுருவோம். அந்த நெருப்பும் பல மடங்கு உயர்த்தி என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நெருப்புல தூக்கி போடக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்ப இந்த நேரத்துல அவங்களுடைய பதில் என்னவாங்க இருந்துச்சு? எங்கள் தேவன் தப்புவிக்க வல்லவராய் எங்களை இருக்கிறார். தப்புவிக்க வல்லவராய் இருப்பார். அவர் இது வந்து ஒரு விசுவாசம். ஆனா அடுத்த ஒரு வார்த்தை சொல்றாங்க அவர் பாருங்க. அதுதான் தப்புவிக்காமல் அன்பானவர்களே ஒரு உயர்ந்த ஒரு குணம் சொல்றது. என்ன மாரி வார்த்தை அவங்க மனதுல இருந்தா, இப்படிப்பட்ட வார்த்தைகள் சொல்லுவாங்க. எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார்ப்பா. இது உண்மையிலே உறுதியான விசுவாசம். தப்புவிக்காமல் போனாலும் சரி, நீங்க செய்து வைத்த சிலைய வண- வணங்க மாட்டோம். பார்த்தீங்களா? என்ன மாரி மகா பரிசுத்தமான விசுவாசத்துல இருந்து சின்ன ஒரு உதாரணம். நம் மத்தியில இது மாரி ஒரு ஒரு சில நபர்கள் வந்து, இந்த சத்தியத்துல ஏதாவது ஒரு விஷயத்த நீங்க மறுதலிங்க. இல்லையா? இந்த சத்தியத்த விட்டு நீங்க கடந்து போயிருங்க. கூடிய இந்த சின்ன விரல வந்து ஒரு நெருப்புல நாங்க வச்சுர்றோம். அப்படின்னு சொல்லும்போது, உடனே நம்முடைய இருதயத்திலிருந்து இப்படிப்பட்ட வார்த்தைகள் வெளிப்படுமா அன்பான வெளிப்படுங்களா? சொல்லிருவோமா? நீங்க வந்து எங்கள ஆ நெருப்பிலேயே காமிச்சாலும் பரவால்ல. நாங்க அந்த சத்தியத்த மறுதலிக்க மாட்டோம். சொல்லணும் அன்பான சகோதர, சகோதரிகளே. ஏன்னா, இதற்குத்தான் அநேக சாட்சிகள் தேவன் வந்து நம்மளுக்கு முன்மாதிரியாக வைத்திருக்கிறார். ஏன் இப்படிப்பட்ட சம்பவங்கள்லாம் வேதாகமத்தில பதிவு படணும்? இப்படிப்பட்ட சூழ்நிலை கடைசி காலம், இன்னும் விசேஷமா சொல்லப்போனா, இந்த சபை அழைப்புக்குள்ள வந்த பரிசுத்தவான்கள் மத்தியில கடந்து போகும் அன்பானவர்களே. நேரடியாக இல்லையா என்றாலும், ஆவிக்குரிய ரீதியில அவர்கள் வாழ்க்கையில இப்படிப்பட்ட அனுபவங்கள் கடந்து போகும். அப்படிப்பட்ட அனுபவங்கள் மத்தியிலயும், நாம் ஒரு வைராக்கியம், ஒரு உண்மைத்தன்மை, ஒரு விசுவாசம் கொண்டவர்களாக இருக்கணும். இப்ப இப்படியாக நம்ம ஒரு முற்பிதாக்களுடைய ஒரு சில நபர்களுடைய ஒரு சின்ன சின்ன வாழ்க்கையிலிருந்து பாடங்கள் நம்ம பார்த்தோம். சரி உங்கள் மத்தியில ஒரு சில வாய்ப்புகள் நம்ம வைக்கிறோம். நாம் எடுத்து வந்திருக்கக்கூடிய முற்பிதாவுடைய பேர் உங்கள் மத்தியில ஏதாவது ஒரு முற்பிதா ஏதாவது ஞாபகம் வருதுங்களா? மோசே. ஒரு 4 வாய்ப்புகள் நீங்க எடுத்துக்கலாம். தேகாய். மொர்தெகாய் வேற? முற்பிதாக்கள் அப்படின்னோனே டக்கு சிம்சோன். டக்குன்னு வந்துருக்குமே. ஆபிரகாம், சிப் சிம்சோன். சரி ஓகே 4 வாய்ப்புகள் முடிஞ்சிருச்சு. சரி இப்படிப்பட்ட முற்பிதா யாரா இருப்பார்? அப்படின்னு நம்ம பார்க்கிறதுக்கு முன்னாடி, இவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம விசுவாசத்த வந்து கற்றுக்கொள்றோம் இல்லைங்களா? நமக்கு தேவன் இதிலேருந்து என்ன படிப்பினை வைத்திருக்காருன்னு ஒரு வசனம் நம்ம வாசிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 10:11
பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த முற்பிதாக்களுக்கு திருஷ்டாந்தங்களாக சம்பவித்தது. உலகத்தின் முடிவுகள் காலத்தில் இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கின்றது அப்போஸ்தலனாகிய பவுல் குறிப்பிடுகிறார் அன்பானவர்களே. இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கலாம். எபிரேயர் 4:11. ஆகையால் அந்த திருஷ்டாந்தத்தின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் பிரவேசிக்க ஜாக்கிரதையாய் இருக்க கடவோம். பார்த்தீங்களா? நாம் இளைப்பாறுதலில் இந்த ஆவிக்குரிய ஓட்டத்தை முடிப்பதற்கு முன்பு எழுதியிருக்கிற எல்லாமே நமக்கு திஷ்டாந்தமா இருக்கு. நம்ம கீழ்ப்படியாமையில விட்டு விலகி போகாததுக்கு அவங்களுடைய வாழ்க்கை எல்லாமே நம்மளுக்கு சாட்சிகளாக இருக்கு அன்பானவர்களே. இன்னொரு தாவீது இத எப்படி சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 119 1, 2. 19 1ஆம் வசனம். அவருடைய சாட்சிகளை பார்த்தீங்களா? இங்க நடக்கக்கூடிய உத்தம மார்க்கர் யார் அப்படின்னு பார்க்கும்போது, நாம் தான் அன்பான சகோதர சகோதரிகளே. சாட்சிகள் யாருன்னு பார்க்கும்போது முற்பிதாக்கள். சரி நமக்கு புதிய ஏற்பாட்டுல அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்றார் அப்படின்னு பார்க்கும்போது, எபிரேயர் 11:6 வாசிக்கலாம். 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். என்ன சொல்றாரு இங்க அப்போஸ்தலனாகிய பவுல்? விசுவாசம் இல்லாமல் சகோதரருக்கு பிரியமாய் நடப்பது கூடாத காரியம்ன்றாருங்களா? தேவனுக்கு பிரியமாய் நடப்பது கூடாத காரியம். அப்ப அவங்க வாழ்க்கையில இருந்து நம்ம விசுவாசம் அப்படின்ற ஒன்றை வந்து நம்ம கத்துக்கொள்ளக்கூடியவங்களா இருக்கிறோம். இன்னும் ஒரு வசனம் வாசித்துட்டு நம்ம அந்த முற்பிதாவுடைய வாழ்க்கைக்குள்ள நம்ம போயிரலாம். எபிரேயர் 11:40 பிபிடில வராதுன்னு நினைக்கிறேன். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். பாத்தீங்களா? அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு. எப்ப பூரணராவாங்க? சபை முடிஞ்சு கண்ணுக்கு தெரியிற ராஜ்யத்துல, அதற்கப்புறம் யுகாயுகத்துல வந்து அவங்களுக்கான அழைப்பு தேவன் என்ன வச்சிருக்கிறாரோ அதுல பூரணமாவாங்க. ஆனா இன்றைய நாள்ல யாருடைய வாழ்க்கைங்க நம்ம பார்த்துட்டு இருக்கோம்? அதே முற்பிதாக்களுடைய வாழ்க்கைய தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த வசனத்த நம்ம இன்னொரு கோணத்துல நம்ம யோசித்தோம் அப்படின்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் இங்க சொல்றாரு, நம்மை அல்லாமல் அவர்கள் பூரணராகாதபடிக்கு. இன்றைய நாள்ல அவர்களுடைய வாழ்க்கையை நாம பார்த்து, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பூரணத்தை நோக்கி கடந்து போய் சரி இந்த முற்பிதா, ஒருவேள அப்போஸ்தலனாகிய பவுல் எபிரேயருக்கு எழுதிட்ட நிருபத்துல போடுறாரு பாருங்க ஒரு பெரிய லிஸ்ட். இடம் பெற்றிருக்கிறாரா? அப்படின்னு. இவர் ஒரு மோசேயைப் போல ஒரு பெரிய தீர்க்கதரிசியா? அப்படின்னு கேட்டோம். ஆபிரகாம போல ஒரு பெரிய விசுவாச வீரரா? அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி. சரி இவருடைய பேர வந்து நம்ம ஹீப்ரூல பார்த்துருவோம். சரி இவருடைய பேர் ஹீப்ரூல பார்த்தோம். எபிரேய மொழியில பார்த்தோம் அப்படின்னா, சுத்தமா இருக்கு. சரி இவருடைய பேர ஆங்கிலத்துல நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டிஓஜி டாக். இதுதான் ஹீப்ரூல. அந்த லெட்டருக்கு வந்து இருதயம், இந்த லெட்டருக்கு வந்து நம்ம சேர்த்து வாசித்தோம் அப்படின்னா, சுத்தமா இருதயம். சரி இவருடைய பேர வந்து ஆங்கிலத்துல நம்ம பார்த்தோம். டிஓஜி. டிஓஜின்னா என்னங்க? டாக். டாக்னா நாயாச்சே. என்ன பிரதர்? உண்மையிலேயே அவருடைய பேர் வந்து நாய் தானா? அன்பான சகோதர, சகோதரிகளே, பழைய ஏற்பாட்டு காலத்துல பேர் வந்து அநேக முற்பிதாக்களுக்கு வந்து இருக்கும். இது எல்லாமே யாருடைய மேற்பார்வையில வச்ச? தேவனுடைய மேற்பார்வையில தான் அவங்களுக்கு அப்படிப்பட்ட பேர்கள் வந்து வைக்கப்படும். உங்களுக்கு யாராவது அந்த நபர் ஞாபகம் வருதுங்களா? ஆங்கிலத்துல அவருடைய பேர் வந்து கண்டிப்பா நீங்க இவரை பத்தி பாடங்கள் வாய்ப்பு இருக்கு. படிச்சிருப்பீங்க. சகோதரர் சொல்லிட்டார். காலை.
அப்ப அதுக்கு முன்னாடி இவருடைய பேர் ஆங்கிலத்தில டாக்ன்னு இருக்கே. இத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இத எப்படி நம்ம எடுத்துக்கிறது? அப்படின்னு பார்க்கும்போது, இப்ப நம்ம ஆலய சபை கூடுகைக்கு வருவோம். வரும்போது அநேக இடத்துல என்ன பார்த்திருப்போங்க? கண்டிப்பா ஒரு இடத்துலயாவது நாய் வந்து நம்ம பார்த்திருப்போம். தெரு நாய்க்கள் அதுக்கு பேரு. திடீர்னு நம்ம பாட்டுக்கு ஒரு ஓரமா தான் பைக்ல போய்க்கிட்டு இருப்போம். எங்க இருந்து வரும்னே தெரியாது. குறுக்க வந்துரும். அத இடிச்சுருவோம். அது தப்பிச்சு போயிரும். ஆனா என்ன பண்ணிருவோங்க? நம்ம கீழ விழுந்துருவோம். அதனுடைய சுற்றுப்பகுதி, சுற்றளவு எந்த அளவு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தெருவுக்குள்ளேயே தான் அது வந்து வசிக்கிறதாக இருக்குமாம். ஒருவேளை அந்த தெருவுல இருக்கவங்க யாராவது அதற்கு உணவு அளிப்பாங்க. அவங்களுக்கு அது விசுவாசமா இருக்கும். ஒருவேளை நைட்டு திருடன் வர்றாரு, இரவு பகுதியில திருடன் வர்றாரு அப்படின்னா, அவர பார்த்து வந்து அது குறைக்கக்கூடியதாக இருக்கும். ஆனா அவரும் ஒரு 2 பிஸ்கட் எடுத்துட்டு வந்தாருன்னா என்ன பண்ணிருங்க? அவருக்கு பின்னாடி என்ன பண்ணிரும்? போகக்கூடியதாக இருக்கும். இப்படிப்பட்ட நாய் வகையை இவருடைய பேர் குறிக்குதா அப்படின்னு பார்த்தோம்னா, இல்லை அன்பானவர்களே. சரி இன்னொரு வகையில நம்ம பார்க்கும்போது, ஒரு செல்வந்தர், ஒரு பணக்காரர் தன்னுடைய வீட்ல என்ன பண்ணுவாருங்க? ஒரு செல்ல பிராணி, இப்படிப்பட்ட நாய் வகைய வந்து வளர்ப்பார். அதனுடைய சுற்றளவு எப்படி இருக்கும்? அவருடைய வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும். அந்த எஜமான் கூப்பிடுவார். அவருக்கு அது விசுவாசமா இருக்கும். ஒருவேளை நம்ம வெளியில இருந்து நம்ம உள்ள போறோம்னா, நம்மள அது என்ன பண்ணுங்க? உள்ள வரவிடாதாம். அதனுடைய சுற்றளவு எப்படிப்பட்டதா இருக்கும்னா, அப்ப எப்படிப்பட்ட நாய் வகையை இவருடைய பெயர் குறிக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, பாருங்க. இப்படிப்பட்ட நாயை எங்கேயாவது பார்த்துருக்கோங்க? ஒருவேளை விமான நிலையங்கள், புகைவண்டி நிலையங்கள், பேருந்து நிலையங்கள்லாம் பார்க்கும்போது, ஆ ஒரு சில நேரம் மிரட்டல் விடுவாங்க. என்ன மிரட்டல்னா, வெடிகுண்டு மிரட்டல் வந்து இப்படிப்பட்ட நேரத்தில வந்து உயர் அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படிப்பட்ட நாயை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை சிஎம்மே வர்றாருன்னு வைங்க, பிரைம் மினிஸ்டரே வர்றாரு அப்படின்னா, அநேக பாதுகாப்பு வந்து குடுத்திருப்பாங்க. உயர் அதிகாரிகள்லாம் அந்த பாதுகாப்புல இருப்பாங்க. இப்படிப்பட்ட நேரத்திலயும், இப்படிப்பட்ட நாயை கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, போவாங்க அன்பான இதற்கு அநேக பேர் இருக்கு. என்னன்னு பார்த்தோம்னா, மோப்ப நாய், துப்பறிவாளன், உளவாளி. எஜமானி என்ன சொல்றாரோ, அத அப்படியே போய் என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, இது வரக்கூடியதா. ஆர்மியில பயன்படுத்தக்கூடிய வகையான இதுல இருக்கக்கூடிய எக்யூப்மென்ட்ஸ் எல்லாத்தையுமே அந்த நாய்க்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, பயன்படுத்த தெரியும். சகோதரர். இன்னும் சுருக்கமா நம்ம சொல்லணும்னா, எஜமான் என்ன நோக்கத்திற்கு அந்த நாயை அனுப்புகிறாரோ, அதை செய்து முடித்து வரக்கூடியதா. பார்த்தீங்களா, அந்த காலேப்ன்ற பேருக்கு அப்படியே ஆப்ட்டா பொருந்தது. உங்களுக்கு சம்பவம் நல்லாவே ஞாபகம் வந்திருக்கும். என்ன சம்பவங்க? காலேப் எங்க இன்ட்ரோடியூஸ் ஆகுறாரு? அறிமுகம் ஆகுறாரு. கானான் தேசத்துக்கு வேவு பார்க்க போகக்கூடிய விஷயத்துல தான் காலேப் அறிமுகம் ஆகுறார் அன்பான அதற்கு முன்னாடி காலேப்புடைய தகப்பன் பேர் என்னங்க? எப்புனே. இவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, யூதா கோத்திர வீரரா இருந்திருக்கிறார் அன்பான இவருடைய குடும்பம் பார்க்கும்போது, பெரிய லெவல்ல இல்ல. ஒரு 3 சகோதரர்கள், 1 சகோதரி, இன்க்ளூடிங் காலேப்போட சேர்த்து 4 பேர். இவர் பிறந்த தேசம் காலேப் பிறந்த தேசம் கானான்ங்களா? காலேப் பிறந்த தேசம் எகிப்து. காலேப் பத்தி இதுக்கு முன்னாடி சகோதரர்கள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காலேப் இன்ட்ரோடியூஸ் ஆகுறது பார்த்தீங்கன்னா, கானான வேவு பார்க்கிறப்ப. அதுக்கு முன்னாடி எங்க இருந்தாங்க இஸ்ரேல் ஜனங்கள்? இப்ப எகிப்துல தான் காலேப் வந்து பிறந்திருக்கணும். இவர குறிச்சு ஒரு முக்கியமான நபர் ஒரு பேர் வைக்கிறார் பாருங்க. இதுதான் நம்ம பாடத்திற்கான தலைப்பு பிளஸ் ஆதார வசனம். வாசிச்சிடலாம். என்னாகமம் 14 என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். பார்த்தீங்களா? இந்த வசனம் ஆரம்பிக்கும்போதே, இது யார் பேசின வார்த்தைங்க? தேவன் பேசக்கூடிய வார்த்தை. என்ன ஆரம்பிக்கிறார்? என்னுடைய தாசனாகிய காலேப். சரி என்னுடைய தாசன் அப்படின்னு யாரெல்லாம் தேவன் பார்த்து சொல்லியிருக்கார்? யாரெல்லாம் பார்த்து தேவன் இப்படிப்பட்ட மோசே, தாவீது, யாரா? கர்த்தர் இயேசுவ விட்டுட்டீங்க.
கர்த்தர் இயேசு எதனால இப்படிப்பட்ட கேள்வியெல்லாம் உங்கள் மத்தியில கேட்கிறோம் அப்படின்னா, பாருங்க இப்படிப்பட்ட லிஸ்ட்ல காலேபும் இடம்பெற்றிருக்கிறார் அன்பான சகோதரர். தேவன் அவரை குறித்து என்ன திட்டம் வைத்திருந்தாரோ, அதை மாத்திரம் அவருடைய வாழ்க்கையில நிறைவேற்றி பெரிய லெவல்ல அவர பத்தி வசனங்கள் கிடையாது, சம்பவங்கள் கிடையாது. எடுத்தோனே அவருடைய பேரை நம்ம உச்சரிச்சுருவோமா? முற்பிதாக்களுடைய பேர்கள சொல்லுங்க அப்படின்னோனே, காலேப் வந்து எடுத்தோனே பாருங்க மறைமுகமா இருந்துட்டாலும், தேவனுக்கு உண்மைத்தன்மை காமிச்சு வாழ்ந்து சென்று அப்ப என்னுடைய தாசன் அப்படின்ற பேரு, இப்படிப்பட்ட நபர்களுக்கு வைத்தது மத்தியில, காலேப்பும் அதுல இடம்பெறுறார் அன்பானவர்களே. இப்ப இதே வசனத்த NIV ல நம்ம வாசித்தரலாம். வேறே ஆவி. இத எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? NIV போடலாம். பாத்தீங்களா? டிஃபரண்ட் ஸ்பிரிட். டிஃபரண்ட் ஸ்பிரிட்னா, இந்த நபர் இந்த நபர் மாரி இல்ல. வித்தியாசம். இவங்க இவங்கள மாரி கிடையாது. இந்த பிரதர் மாரி இல்ல. இப்படிதான் நம்ம வித்தியாசப்படுத்துவோம். இப்ப எத்தன பேர் மத்தியில தேவன் இவர வித்தியாசப்படுத்துறார்? எத்தன பேர் மத்தியில வேறையாவி உடையவன் சொல்றார்? இஸ்ரேல் ஜனங்களுடைய எண்ணிக்கை நம்ம சொல்லுவோம். 20லிருந்து 30 லட்சம் யூத ஜனங்கள், இஸ்ரேல் ஜனங்கள். அவங்க மத்தியில காலேப பார்த்து தேவன் சொல்றாரு, "என்னுடைய தாசனாகிய காலேப் வேறையாவி உடையவன்பா." இப்ப எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்திருந்தா, இப்படிப்பட்ட வார்த்தை தேவன் வந்து இப்ப கடந்து போகலாம் காலேப்புடைய வாழ்க்கைக்குள்ள. இவர பத்தி அநேக வசனம் நம்ம முன்னமே சொன்ன மாரி வேதாகமத்துல இல்ல. ஒரே சம்பவம் கானானை வேவு பார்க்கக்கூடிய அடுத்து கானானுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள். இதிலிருந்து நம்ம சகோதரர் எப்படி பிரிக்கிறார்ன்னா, ஒரு 4 பெரிய தலைப்புகளாக மன்னிக்கணும் 3 பெரும் பகுதிகளாக பிரிச்சு, அதிலிருந்து ஒரு 8 குணலட்சணங்கள வந்து பிரிச்சு பாடமாக எடுத்துக்கணும். எப்படி? முதல் 40 வருடம் காலேப் வந்து என்ன செஞ்சாரு? 2வது 85 வயதுல பிதாவாகிய தேவனுக்கு என்ன வைராக்கியம் காலேப் காமித்தார். 3வதாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். வாக்குத்தத்தம் கொடுத்தாருங்களா தேவன். அந்த தேசத்திற்குள்ள போனதுக்கு அப்புறம் காலேப்புடைய வாழ்க்கை என்ன மாரி இருந்துச்சு? அப்படின்றத 3 பகுதிகளா பிரிச்சு, அதிலிருந்து ஒரு 8 குணலட்சணங்கள் அன்பான. இப்ப முதல் காலேப் பிறந்த இடம் எது பார்த்தோம்? அவருடைய ஓட்டத்தை முடித்த இடம் கானான். இப்ப அருமையான ஒரு ஒற்றுமை. நாமும் எகிப்துன்ற உலகத்திலிருந்து வந்திருக்கிறோம் அன்பானவர்களே. எதை நோக்கி பிரயாணப்பட்டுட்டு இருக்கோம்? பரம கானானை நோக்கி பிரயாசப்பட்டு இத முன்மாதிரியா வைத்து முதல் குணலட்சணத்துக்குள்ள நம்ம போயிரலாம். முதல் குணலட்சணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா விஷயத்திலும், எல்லா சூழ்நிலையிலும், எல்லா நேரத்திலும் தேவனுக்கு விசுவாசமாக எப்படி? நான் முன்னமே பார்த்தோம் இல்லைங்களா? பேருக்கான அர்த்தம் டாக். இத வந்து சகோதரர் பிரிக்கிறார். டீக்கு என்ன பண்றாருன்னா, அதாவது டிபெண்ட் பண்ணி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. சார்ந்து இருத்தல். இந்த ஓ அப்படின்றதுக்கு என்ன பண்றாருன்னா, ஆன் குடுக்குறாரு. சீன்றதுக்கு காட். அப்ப மொத்தமா நம்ம சேர்த்தோம் அப்படின்னா, தேவனை சார்ந்து இருத்தல். நாய் எஜமானை எப்படி சார்ந்து இருக்குமோ, அத அப்படியே இவருடைய பேருக்கான விளக்கங்களுக்கு சகோதரர் இங்க பிரிச்சு இப்ப நம்முடைய வாழ்க்கையில, அது எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, எவ்வளோ சிறிய விஷயமா எடுத்தோனே நம்ம யாரங்க சார்ந்தோம்? உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வருது. ஏதோ ஒரு மன ரீதியாவே உடனே நம்ம யார சார்ந்து ஃபிராங்கா சொல்லலாம். சகோதர, சகோதரி. எடுத்தோனே என்ன பண்ணுவாங்க? அதிகமான டெக்னாலஜி நம்ம மத்தியில வந்துருச்சு. WhatsApp, ஃபோன் பண்ணி என்ன பண்ணுவோம்? நம்முடைய குறைகள் எல்லாத்தையும் நம்ம சொன்னதுக்கு அப்புறம், நம்முடைய மன அழுத்தங்கள் எல்லாத்தையும் சொன்னதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு என்ன வருங்க? ஆனா முதல் நபர் யாருங்க நம்ம? தேவன் கிட்ட தான் நம்முடைய பிரச்சனைகள், நம்முடைய உபத்திரவங்கள், அனுபவங்கள் எல்லாத்தையுமே யார்கிட்ட தான்? தேவனிடம் தான் கொண்டு போணும் அன்பான சகோதரர். அங்க இருந்து தான் நம்மளுக்கு சரியான பதில் கிடைக்கும் அன்பானவர்களே. அப்ப நாமும் நம்முடைய வாழ்க்கையில அது பெரிய விஷயங்களா இருந்தாலும் சரி, வாழ்க்கையில சிறிய விஷயங்கள் தேவனை சார்ந்து இருக்க சரி சம்பவத்துக்குள்ள போகலாம். சம்பவம் நம்மளுக்கு நன்றாகவே தெரியும். கானான வேவு பார்க்கிறதுக்கு தேவன் எத்தன 12 பேர் அனுப்புறாங்க. எத்தன பேரு நற்செய்தி சொல்றாங்க? எத்தன பேர் செய்தி. சரி அதுக்கு முன்னாடி கானான வேவு பார்க்க அனுப்புறார் தேவன். அங்க இருக்கக்கூடிய ஜனங்கள் பலவான்கள், ராட்சசர்கள், அரணான மதில் சுவர்களா எழுப்பியிருப்பாங்கன்னு தேவனுக்கு தெரியும்.
ஏன் ரைட் 12 கோத்திரத்துல இருந்து பிரிச்சு அனுப்புறார். தேவனுக்கு முன்னமே தெரியும் அங்க பலவான்கள் இருக்கிறாங்கன்னு. என்ன காரணத்துக்காக தெரிஞ்சும் இவங்கள வந்து வேவு பார்க்கணும். விசுவாசம் இன்னும் சொல்லப்போனா ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. முன்னாடி இருந்த தேசம் எதுங்க? எகிப்துல என்னவா இருந்தாங்க? ராஜாக்களா இருந்தாங்க. அடிமைகளா இருந்தாங்க அன்பான சகோதர, சகோதரி. இந்த அடிமையா இருந்த ஜனங்கள் எடுத்தவுனே கானானுக்குள்ள போனா என்ன பண்ணிருவாங்கங்க? பலவான்கள், ராட்சசர்கள பார்த்துட்டு அவங்களுக்கு அடிமையாயிருவாங்க. இப்ப வேவு பார்க்க அனுப்பும்போது, இவருடைய குணநலன்கள் என்ன மாரி இருக்கு அப்படின்றத அறிஞ்சுக்கணும். தேவனுக்கு தெரியும். இருந்தாலும் இவருடைய வாயின் வார்த்தைகள் எப்படி வெளிப்படும் பார்க்கிறதுக்கு என்ன மாரி அனுப்புறார். சரி ஓகே. உள்ள போறாங்க. 10 பேர் துர்ச்செய்தி கொண்டு வராங்க. 2 பேர் நல்ல செய்தி கொண்டு வராங்க. வசனம் கடந்து போகும். என்னாகமம் 13, 28லிருந்து 30. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. பார்த்தீங்களா? அந்த 10 பேர் பார்க்கக்கூடிய விஷயங்கள கவனிச்சு பாருங்க. இந்த தேசத்த பார்க்குறாங்க. அங்க இருக்கக்கூடிய பலவான்கள தான் பார்க்குறாங்க. வாசிக்கலாம் சார். ஏ ஏனாக்கின் குமாரன் ஏனாக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமாகவும் தென்புறமான தேசத்திலே குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம். நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். பார்த்தீங்களா? இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க மோசேக்கு முன்பாக 10 பேர். உடனே காலேப் என்ன பண்றாருங்க? உடனே காலேப் எழுந்து ஜனங்களை அமர்த்தி என்ன பண்றாருங்க? உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். எங்க இருந்து வந்துச்சுங்க காலேப்புக்கு? என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவோம். ஜனங்கள எல்லாம் அமர்த்துறாரு. எல்லாம் சும்மா இருங்கப்பா. கூச்சலிடாதீங்க. மோசே கிட்ட ஸ்டேட்மெண்ட் குடுத்தார். மோசே அந்த தேசம் வந்து நல்ல தேசம். நாம் உடனே போய் அத சுதந்தரித்துக் கொள்வோம். அப்படின்ற ரீதியில ஸ்டேட்மெண்ட் எப்படி இவருக்கு இவ்வளவு விசுவாசம்? காலேப் எகிப்த விட்டு எப்ப வெளியில வந்தாரோ, அப்பவே அவருடைய சிந்தை என்ன மாரி இருந்துச்சுன்னா, அன்பானவர்களே, தேவன் எப்படியாவது நம்மள இந்த கானான் தேசத்துக்கு சேர்த்து விடும். தேவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல நம்மள கொண்டு போய் சேர்த்துருவான்ற உறுதியான விசுவாசம் காலேபுடைய வேரூன்றி அததான் ஜனங்கள அமர்த்துறாரு. அமர்த்துற உடனே சொல்றாரு, உடனே போய் அந்த தேசத்த நாம் சுதந்தரித்துக் கொள்வோம் அப்படின்னு. தொடர்ந்து வாசிக்கலாம். அவனோடு கூட போய் வந்த மனிதரோ, நாம் போய் அந்த ஜனங்களோடே எதிர்க்க நம்மாலே கூடாது. அவர்கள் நம்மை பார்க்கிலும் பலவான்கள் என்றார்கள். நாங்கள் போய் சுற்றி பார்த்து வந்த அந்த தேசம் தன் குடிகளை பட்சிக்கிற தேசம். நாங்கள் அதிலே கண்ட ஜனங்கள் எல்லாரும் மிக பெரிய ஆட்கள். அங்கே ராட்சத பிரவியான ஏனாக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம். அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி, இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்பச் செய்தார்கள். பாத்தீங்களா? இந்த 10 பேர் பார்த்தது எல்லாமே பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பலவான்கள். காலேப்பும், யோசுவாவும் என்ன பண்றாங்க? அங்க இருக்கக்கூடிய தேவன் வைத்திருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை பார்க்கக்கூடியவர்களா இருக்கிறாங்க. இன்னொரு வசனம் வாசிக்கலாம். என்னாகும் 14:9. கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆமாம் 14ஆம் அதிகாரம். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் அதான் அது கலகம் ஒன்று. பண்ணாதீர்கள். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோடே இருக்கிறார். பயப்படவில்லை என்றார்கள். பாத்தீங்களா? எவ்வளவு உறுதியான வார்த்தைகள் வந்து காலேப் பேசுறார். அவங்களுக்கு நீங்க பயப்படாதீங்கப்பா. அவங்களை காத்த நிழல் அவர்களை விட்டு கடந்து போயிருச்சு. கர்த்தருக்கு விரோதமா மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். இங்க என்ன குணலட்சணம் காலேப் வெளிப்படுத்துறாருன்னு பார்த்தீங்க. தனக்குள்ள விசுவாசம் இருக்கு. இருந்த போதிலும் ஜனங்கள் மத்தியில பாருங்க.
எடுத்து சொல்றார். அவர்களுடைய விசுவாசத்தையும் என்ன பண்றார்ன்னா, தூண்டி விடுறார். உதாரணத்துக்கு, பாருங்க நம்முடைய தேவன் செங்கடல பிரிச்சு என்ன பண்ணியிருக்கிறாருங்க, இங்க கூப்பிட்டு வந்திருக்கிறாரு. இதெல்லாம் அவருடைய சிந்தையில இருந்திருக்கும் இல்லைங்களா? அதனால தான் உறுதியான விசுவாசத்துல அவர் சொல்றாரு, நம்ம அந்த தேசத்த போய் சுதந்தரித்துக் கொள்வோம் அன்பானவர்களே! அப்படின்ற ரீதியில அவர் என்ன பண்றாருன்னா பேசுறாரு அன்பானவர்களே. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது அவர்கள் மேல் கல்லெறிய வேண்டுமென்று சபையார் எல்லாரும் சொன்னார்கள். பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்லாம் குடுக்கும்போது, உடனே இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? கல்ல எடுத்துட்டாங்க. மோசே, யோசுவா, காலேப எறியறதற்கு. இன்னும் சொல்லப்போனா அந்த வசனங்கள் தொடர்ந்து நம்ம வாசித்து பார்த்தோம்னா, முழுவதும் என்ன பண்ணுவாங்க? அழுக ஆரம்பிச்சுருவாங்க. நாங்க எகிப்திலேயே சாகுறதுக்கு இடம் இல்லாமயா நீங்க இங்க கொண்டு வந்துட்டீங்க? இங்க நாங்க வனாந்தரத்துல மரிக்கிறது. இப்படிப்பட்ட வார்த்தைகள என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்தும். நாம் 2வது பாடல் படிச்சோம். இஸ்ரேல் ஜனங்கள தேவன் எப்படிங்க பாதுகாத்துக் ஆக்சுவலா அவங்க இடறுனாங்களா? இடறலைங்களா? இடறி போயிட்டாங்க அன்பான இருந்த போதிலும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களா இருக்கிற நம்ம, அவங்களுடைய வாழ்க்கைய பார்த்து எச்சரிப்பா நம்ம என்ன பண்ணணும்? இடராமல் நமக்கான படிப்பினை அப்படின்னு வரும்போது, அப்போஸ்தலன் பவுல் ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க. எபிரெயர் 11:6. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாய் இருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். பார்த்தீங்களா? விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு அன்பான சகோதர, சகோதரிகளே, நாம் இந்த அழைப்பை நன்றாக புரிந்து கொண்டு விசுவாசத்துல வேரூன்றி ஆனா உடன் சகோதர, சகோதரி ஒருவேளை விசுவாசத்துல குறைச்சல் ஆகும்போதோ, குறைவுபடும்போதோ, காலேப் எப்படி அத ஜனங்கள அமர்த்தி என்ன பண்றாருங்க? அவருடைய விசுவாசத்தையும் தூண்டிவிடக்கூடியவர். இப்படிப்பட்ட ஊழியங்கள் நம் உடன் சகோதர, சகோதரிகளுக்கு செய்யக்கூடியவர்களாக இருக்கும். ஒருவேள அவங்க விசுவாசத்துல குறைச்சல் ஆகும்போது, தேவை அப்படின்னு நம்ம சொன்னோம்னா என்னங்க தேவை? பொருளாதார தேவை தான் அதிகமா இருக்கும். இத விட விலை மதிப்பற்ற ஒரு உதவி நம்ம அவங்களுக்கு புரியுதுங்களா? ஒருவேள விசுவாசத்துல குறைவுபடுறாங்க அப்படின்னா, என்ன நம்மன்னு விசாரிச்சு பார்க்கணும். பொருளாதாரத்துல ஒருவேள ஏதாவது ஒரு ப்ராப்ளமா இருக்கும். நம்மளால அந்த அளவுக்கு ஈடு குடுக்க முடியல அப்படின்னாலும், ஒரே ஒரு விலை மதிப்பற்ற விஷயம் செய்யலாம். ஆனா, சகோதரர் சொல்லி தேவன் மத்தியில அவங்களுடைய விஷயங்கள நம்ம அறிக்கை செய்து, அவங்களுக்காக நம்ம ஜெபங்கள் ஏறெடுக்கலாம் அன்பான சகோதர, சகோதரி. காலேப் எப்படி அவருடைய விசுவாசத்தை மாத்திரம் தக்க வைத்துக் கொள்ளாம, உடன் ஜனங்களுடைய விசுவாசத்தை விட்டாரோ, அதே மாரி நாம் தூண்டுதல் செய்ய சகோதரர். எப்படி? தேவனுடைய ஆசீர்வாதங்களை காமிச்சு. காலேப் என்ன பண்ணாரு? அவங்களை காத்த நிழல் அவங்கள விட்டு போயிருச்சுப்பா. கர்த்தர் நம்ம கூட இருக்காங்க. நாம அநேக வாக்குத்தத்தங்கள் நம்ம மத்தியில இருக்கு அன்பானவர்களே. வாக்குத்தத்தங்களை எடுத்து என்ன பண்ணலாம்? சகோதரனுடைய விசுவாசத்த இப்போ முதல் குணம் பார்க்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும், எந்த நேரத்திலும் தேவனுக்கு அவர் எப்படி இருந்திருக்கிறார்? விசுவாசம் உள்ளவரா இருந்திருக்கிறார் அன்பான. நாமும் விசுவாசத்தோட தான் தேவனுக்கு பிரியமாய் நடக்க 2வது குணத்துக்குள்ள நம்ம போயிரலாம். 2ம் 3ம் கிட்டத்தட்ட ஒரே சம்பவம். சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் இருக்கும். 2வது குணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நாசியில் சுவாசம் உள்ள மனிதருக்கு அவர் பயப்படவில்லை. எப்படி? போறார் கானானை வேவு பார்க்க. கானானுக்குள்ள இருக்கவங்க எல்லாருமே பலவான்கள். அவங்கள பார்த்தானே பயந்துட்டாருங்களா? சரி இந்த தகவல கொண்டு வந்து சொன்னா இஸ்ரேல் ஜனங்கள் சும்மா 10 பேர் என்ன பண்றாங்க? மெஜாரிட்டி என்ன பண்றாங்க? துர்ச்செய்தி சொல்றாங்க. ஆ இருக்கறதிலே குறைவான நபர்கள் என்ன பண்றாங்க? நல்ல செய்தி சொல்றாங்க. அதான் நம்ம முன்னமே படிச்சோமே. இஸ்ரேல் ஜனங்கள் என்ன பண்ணிருவாங்கன்னா, கல்லெடுத்து எறியறதுக்கு முற்படுவாங்க அன்பானவர்களே. கொலை செய்து விடலாம் என்று. அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில அவர் சிந்தையில ஓடி ஓடி இருக்குங்களா? இல்லைங்களா? நம்ம போய் பார்க்கிறோம். அங்க பார்த்தோனே காலேப்பும் பார்த்திருப்பார் பலவான்கள. அவங்கள பார்த்து அவர் பயந்தாரா? இல்லை அன்பானவர். நம்மளுக்கான பாடம் ஒரே ஒரு வசனம். உபாகமம் 1:36. எபுன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் அதைக் காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால், நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்றும் ஆணையிட்டார். பார்த்தீங்களா? என்ன காரணம்? காலேப் ஜனங்களை பார்த்து பயப்படவில்லை. நமக்கு அருமையான வசனங்கள் இருக்கு. மனுஷருக்கு பயப்படுகிற பயம் கண்ணியை வருவிக்கும் அன்பானவர்களே. தேவனுக்கு பயப்படுகிற பயம் இவன் இன்னும் சொல்லப்போனா ஞானம். ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும்
இப்ப 2வது கருத்து நம்ம பார்க்கிறோம். நாசில் சுவாசம் உள்ள மனிதர். நாம் சத்தியத்திற்கு அடுத்த விஷயத்துல பயப்படணும். சகோதரருக்கு எதிர்த்து நிற்காம, சத்தியத்திற்கு நம்ம என்ன பண்ணலாங்க? பயப்படாம நின்று பேசக்கூடியவர்களாக இருக்கலாம். அதுக்கான வாழ்ந்து காமிக்கக்கூடியவர்களா இருக்கலாம். அப்ப 3வது குணலட்சணத்துக்குள்ள நம்ம போயிரலாம். 3ம் 2ம் நான் முன்னமே சொன்ன மாரி ஒரே மாரி வசனம். அவரு பயப்படல. 2வது அவரு பயந்து பேசல. இங்க கொண்டு வந்து ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டாரு இல்லைங்களா? ஏதோ பயந்துகிட்டே, நம்மள ஏதாவது செஞ்சுருவாங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்ற ரீதியில அவரு சொல்றாரா? ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாரான்னா இல்லை. என்னாகமம் 14:6 தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எபுனையின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். பாத்தீங்களா? சமஸ்த சபைனா இஸ்ரேல் ஜனங்கள் எல்லாருமே இருக்காங்க அன்பானவர்களே. வந்து காலேபும் யோசுவாவும் என்ன பண்றாங்க? ஸ்டேட்மெண்ட் குடுக்குறாங்க. உடனே அவங்க என்ன பண்றாங்கன்னா, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே காலேப் என்ன பண்றாருங்க? தன்னுடைய வஸ்திரத்த கிழித்துக் கொண்டு, நாங்க போய் சுற்றி வந்த தேசம், சோதித்து பார்த்த தேசம் எப்படிப்பட்ட தேசம்? மகா நல்ல தேசம். எப்படி தைரியமா பேசுறாரு பாருங்க. பயந்து பேசாம, தைரியமா பேசக்கூடியவரா இருக்கிறார் அன்பானவர்களே. நமக்கான பாடம் ஒரே ஒரு வசனம் வாசிச்சிடலாம். நீதிமொழிகள் 28. ஒருவனும் தொடராதிருந்தும் துன்மார்க்கர் ஓடிப் போகிறார்கள். நீதிமான்களோ சிங்கத்தைப் போல தைரியமாய் இருக்கிறார்கள். நீதிமான்கள் யாரைப் போல இருக்கிறாங்க? சிங்கத்தைப் போல தைரியமா இருக்கிறாங்க. சத்தியத்திற்கு அடுத்த விஷயத்துல. தேவனுக்கு அடுத்த விஷயத்துல சிங்கத்தைப் போல தைரியமா இருக்கக்கூடியவர்களா இருப்பாங்க. இப்ப 2ம் 3ம் கிட்டத்தட்ட ஒரே கருத்து தான். ஒரே குணம். 2 குணம் அவருக்கு வெளிப்பட்டாலும், ஒரே சம்பவத்தை வைத்து பார்த்திருக்கிறோம். 4வது குணத்துக்குள்ள நம்ம போயிருவோம். பொறுமையாக இருந்தார். எல்லா சூழ்நிலை என்ன சூழ்நிலை ஏற்பட்டுச்சு? வசனம் வாசிக்கலாமே. ஆகமம் 14. அவைகள் வனாந்தரத்திலே விழுந்து தீருமட்டும் உங்கள் பிள்ளைகள் 40 வருஷம் வனாந்தரத்திலே திரிந்து நீங்கள் சோரம் போன பாதகத்தை சுமப்பார்கள். போதும் சிஸ்டர். ஒரு கட்டத்துல என்ன நடக்குதுங்க? இஸ்ரேல் ஜனங்கள் முறுமுறுப்பு தேவன் என்ன பண்ணிடுறார்? மோசே நீங்க கொஞ்சம் நவுந்துக்கங்க. இந்த இஸ்ரேல் ஜனங்கள என்ன பண்ணிடுறான்? வனாந்தரத்திலேயே உங்கள அழித்து போட்டுடுறான் அப்படிம்பாரு. உடனே மோசே என்ன பண்ணுவாரு? ஐயோ தேவனே! நீங்க இந்த ஜனங்கள இந்த வனாந்தரத்துல அழிச்சு போட்டீங்கன்னா, புறஜாதி ஜனங்கள் உங்களுடைய நாமத்த தான் என்ன பண்ணிருவாங்க? தூசிப்பாங்க. பாருங்க இந்த ஜனங்கள் எகிப்துல கூட நல்லா இருந்தாங்க. ஜனங்கள அழைத்து வந்து என்ன பண்ணிட்டாரு உங்களுடைய தேவன்? வனாந்தரத்துல அழிச்சு போட்டாரு அப்படின்னு சொல்லி உங்களுடைய நாமம் தான் தேவனே தூசிக்கும். அப்படின்னு தேவன்கிட்ட என்ன பண்ணுவாருங்க? முறையிடுவார். இங்க தேவன் வந்து ரொம்ப கோவப்படக்கூடியவராகவும், மோசே வந்து தேவனை சாந்தப்படுத்த மாரி வசனங்கள் இருக்கு. இங்க மோசேயுடைய மனநிலைமையும் தேவன் என்ன பண்றாருங்க? அறிஞ்சு கொள்றார் அன்பான இப்ப மோசே கேட்டுக்கொண்டது நிமித்தமா தேவன் என்ன பண்ணிருவாரு? 40 நாள்ல போகக்கூடிய இடத்த 40 வருஷமா மாத்திருவாரு. இப்ப இன்க்ளூடிங் யாருங்க இதுல வர்றாங்க? காலேபும், யோசுவாவும் வந்துருவாங்க. இப்ப இந்த சூழ்நிலையில தவறு செய்தது யாரு? இஸ்ரேல் ஜனங்கள். இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில என்ன பண்றாருன்னா, பொறுமையா அதுக்கு என்ன பண்ணிடுறாருன்னா, ஒப்பு குடுத்துறாரு அன்பான நம்மளும் நீடிய பொறுமையில வந்து வளரக்கூடியவங்களாக இருக்கணும். சரி ஒரு வசனம் வாசிச்சிடலாம். என்னாகமம் 14 அப்பொழுது சபையார் எல்லாரும் கூக்குரலிட்டு புலம்பினார்கள். ஜனங்கள் அன்று ரா முழுதும் அழுது கொண்டிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்துப் போனோமானால் பாத்தீங்களா? எப்படிப்பட்ட வார்த்தை யூஸ் பண்றாங்கன்னு. என்ன காரணம்? அவங்க முறுமுறுத்தனால தான் தேவன் என்ன பண்ணிடுறாரு? 40 வருடம் ஆக்கிர்றாரு. உடனே அவங்களுக்கு அது பொறுக்கல அன்பான சகோதர, சகோதரிகளே. உடனே மோசேய நோக்கி என்ன பண்றாங்கன்னா, முறுமுறுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில காலேப் என்ன பண்ணியிருக்கிறாங்க மோசேட்ட போய்? ஒருவேளை கேட்டிருக்கலாம். மோசே என்ன பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் எப்படி உத்தமமாய் தேவன வந்து பின்பற்றி வர்றேன். தேவனுக்கு விரோதமா இதுவரைக்கும் தேவன் என்ன பார்த்து என்ன சொல்லியிருக்கிறாருங்க? என் தாசன் சொல்லியிருக்கிறாரு. வேற? பேரையாய் உடையவன் சொல்லி இத்தன ஜனங்கள் மத்தியில ஒண்ணும் இல்ல. நீங்க 40 வருடம் என்ன பண்ணுங்க? வனாந்தரத்த சுத்திட்டு வாங்க. நான் இந்த
எகிப்து மன்னிக்கணும். அ கானானுடைய எல்லையில ஒரு டென்ட், ஒரு கூடாரம் போட்டு நான் என்ன பண்றேன்னா, இங்க தங்கி இருக்கேன். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாங்க எல்லாருமே உள்ள போய்க்கலாம். இப்படிலாம் யோசிக்கலாம் இல்லைங்களா? இந்த மாரி சிந்தை அவர் மத்தியில வந்திருக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா, இவர் தவறே பண்ணல. இஸ்ரேல் ஜனங்களுடைய தவறின் நிமித்தமா தான் என்ன பண்றாருன்னா, தேவன் 40 மோசே கிட்ட போய் ஒரு ரெக்வெஸ்ட் வச்சிருக்கலாம். நியாயமான கருத்துங்களா இல்லைங்களா? நாங்க கானானுக்குள்ள போலங்க மோசே. வாங்க 40 வருடம் வனாந்தரத்த எல்லாரும் மொத்தமா சேர்ந்து போய்க்கலாம். அப்படின்ற ரீதியில வச்சாருங்களா அவரு. பொறுமையா அதுக்கு என்ன பண்ணிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒப்பு குடுத்துடுறாரு அன்பான நமக்கு இதிலிருந்து என்ன ஆவிக்குரிய உண்மை ஆண்டவர். லூக்கா எழுதின சுவிசேஷகம் 21:19. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக்கொள்ளுங்கள். நம்முடைய ஆத்துமாக்களை பொறுமையினால் காத்துக்கொள்ளும் சகோதர சகோதரி. தனிப்பட்ட ரீதியில வரக்கூடிய அனுபவங்கள் மத்தியில நாம் நீடிய பொறுமையை நோக்கி கடந்து போவோம். சரி 5வது குணத்துக்குள்ள நம்ம போயிரலாம். அவர் இஸ்ரேல் ஜனங்கள் என்னென்ன காரணத்துக்கு தண்ணி இல்லன்னு முறுமுறுக்குறாங்க. உணவு இல்லன்னு முறுமுறுக்குறாங்க. இறைச்சி தேவன் உணவு குடுத்தோனே என்ன பண்றாருங்க? இறைச்சி இறைச்சி இல்லன்னு முறுமுறுக்குறாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலை மத்தியில காலேப்பும் அதுல இருந்திருப்பார் இல்லைங்களா? காலேப்புக்கும் அந்த தேவையெல்லாம் இருந்திருக்கும்ல. ஏன்னா, அவரும் ஒரு மனிதர் தான. அவருக்கும் தண்ணி தேவைப்படும் இல்லை. உணவு தேவைப்படும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில காலேப் எங்கேயாவது முறுமுறுத்த மாரி வசனங்கள் இருக்குது. இப்ப இதிலிருந்து நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, செய்த தவறுக்கு காலேப் தண்டனை அனுபவிச்சார். காலேப் ஏதாவது தவறு பண்ணாரு. செய்யாத தவறுக்கு தான் என்ன பண்றாருங்க, இப்படிப்பட்ட அனுபவங்கள் மத்தியில போறாரு. நமக்கு எடுக்கும்போது, ஒருவேளை அந்த 40 வருடத்த காலேப் கடிச்சுட்டு, எப்படியாவது அந்த 40 வருடம் கடந்து போய் உங்களுக்கு ஏற்படும் பார்த்தீங்களா? 1 மணி நேரத்த எப்படியாவது நம்ம என்ன எப்படியாவது கடந்து போயிரலாம் பல்ல கடிச்சுட்டு. கொஞ்சம் கொஞ்ச நேரம் தான. 1/2 மணி நேரம் ஆச்சுங்களா? சரி ஓகே. இன்னும் கொஞ்ச நேரத்தில முடிஞ்சிரும். கடந்து போயிரலாம். அப்படின்ற ரீதியில நம்ம போவோம். இல்ல வேற ஏதாவது நம்மளுக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படும். ஒரு 2 வருடம் நம்ம இந்த கடினமான இதுக்குள்ள தான் போணும். புரியுதுங்களா நம்ம சொல்ல அதாவது வெளிப்புறமாக அத நம்ம ஏற்றுக்கொள்ளுவோம். ஆனா இருதயபூர்வமா என்ன பண்ணுவோம்? கஷ்டப்படுவோம். இப்ப காலை 40 வருடம் ஐயோ! இஸ்ரேல் ஜனங்கள் செஞ்சதுக்கு என்ன பண்றாரு தேவன் 40 வருடம். சரி நம்ம என்ன பண்ணலாம்? இல்ல. நம்ம மோசேக்கு எதிரா முறுமுறுத்தோம்னா, நம்ம வாங்குன பேரு எல்லாமே என்ன பண்ணிருங்க, அது கெட்டு போயிரும். அப்படின்ற ரீதியில பல்ல கடிச்சுட்டு, 40 வருடத்த நம்ம கடந்து போயிரலாமா? அப்படின்னு முடிவுகள் முழுவதுமாக ஒப்புக் கொடுத்தார் அன்பான இப்ப செய்யாத தவறுக்காக அவர் தண்டனை அனுபவிக்கிறார். அனுபவம் வாங்குறார் தன்னுடைய உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்முடைய பலவீனங்கள் நிமித்தமா நமக்கு அநேக அனுபவங்கள் வரக்கூடியதா இன்னும் சொல்லப்போனா உடன் சகோதர, சகோதரிகள் மத்தியில இருந்து நமக்கும் ஒரு சில அனுபவங்கள் வரும். அந்த நேரத்துல நம்ம எப்படிப்பட்ட அனுபவம், எப்படிப்பட்ட குணலட்சணங்கள் நாம் சரியாக தான் ரோட்ல என்ன பண்ணிட்டு இருக்கோம். வர்றவங்க மேல இடிச்சு பாதிப்பு யாருக்குங்க? இதே மாரி ஆவிக்குரிய வாழ்க்கையில நாம் சரியாக கடந்து உடன் இருக்கக்கூடிய அங்கங்கள் நிமித்தமாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு அந்த நேரத்துல நம்மளுடைய இருதயம் எப்படிப்பட்டதாக இருக்கு? சரி அந்த நேரத்துல காலேப்புக்கு ஏதாவது இன்னும் சொல்லப்போனா பார்த்தோம்னா, ஓப்பன் பண்ணாலே புக்ஸா தான் இருக்கும். இந்த மாரி புக்ஸ் ஏதாவது காலேப் அந்த வனாந்தரத்துல உட்கார்ந்து எப்படி முறுமுறுக்காம இருக்கிறது? எப்படி இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில காமிக்கக்கூடிய தேவனுக்கு அடுத்த விஷயத்துல நம்ம எப்படி விசுவாசம் காமிக்கணும்? என்ற ரீதியில ஏதாதும் மாஸ்டர்லாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். என்ன சூழ்நிலையா இருக்கட்டும், நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் களிகூர சங்கீதம் 33 அவருடைய பரிசுத்த நாமத்தை நாம் நம்பி இருக்கிறபடியால் நம்முடைய இருதயம் அவருக்குள் களிகூரும். அவருடைய நாமத்தை நாம் நம்பியிருக்கிறபடியினால், நம்முடைய இருதயம் அவருக்குள்ள சரி இது இந்த சம்பவத்த குறிச்சு
ரீஃபரன்ஸ் நம்பர்ல சகோதரர் எழுதுறாரு பாருங்க. 30, 90. தீமையான செய்திகளை அறிவித்த 10 வேவுகாரர்களோடு இருந்த காலேபின் மேன்மையான வார்த்தைகளை குறிப்பிடுவது மனதுக்கு உகந்ததாக பார்த்தீங்களா? இருக்கிறது. அவருடைய குணத்த வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்னுடைய மனசுக்கு அது உகந்ததா இருக்கு அப்படின்ற ரீதியில ஆரம்பிச்சு தொடர்ந்து வாசிக்கலாம். காலேபுடன் சென்ற அந்த 10 பேரைப் பற்றி தவறாக பேசுவதற்கும், தன்னுடைய நிலையை ஒப்பிட்டு, தன்னுடைய சொந்த விசுவாசத்தை மகிமைப்படுத்தி, மற்றவர்களை இழிவாக நோக்குவதற்கும் காலேபுக்கு ஒரு சிறந்த வாய்ப்பு கிடைத்தது. பார்த்தீங்களா? சரியான வாய்ப்பு. தாயின் வார்த்தைகள சிறந்த வாய்ப்பு காலேபுக்கு வந்து கிடைச்சுச்சு. எப்படி? என்ன பாருங்க, அந்த ஜனங்கள அமர்த்தினார் இல்லைங்களா? அமர்த்திட்டு யாருங்க காமிக்கிறாரு? நம்முடைய தேவன காமிக்கிறாரு. பாருங்க நம்முடைய தேவன் எவ்வளவு ஆசீர்வாதங்கள் வச்சிருக்கு. நம்முடைய தேவன் நம்ம மத்தியில இருக்கிறாரு. அப்படின்ற ரீதியில அவங்க விசுவாசத்த உறுதல் குடுக்குறாருங்களா? காலேப் இங்க என்ன பண்ணியிருக்கலாங்க? என்னைய பாருங்கப்பா. இவ்வளோ நாளா நான் எப்படி விசுவாசமா இருந்திருக்கேன். அப்படின்ற ரீதியில அவருடைய விசுவாசத்த ஒப்பிட்டு சொல்வதற்கு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சுங்களா? சிறந்த வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஆனா அவர் என்ன பண்ணல? தொடர்ந்து வாசிக்கலாம். ஆனால் காலேப் அப்படி செய்யவில்லை. காலேப் அப்படி செய்யல. நம்ம சொல்லுவோம்ல, ஏதாவது ஒரு சூழ்நிலை பலவீனங்கள் நிமித்தம் அவர்கள் இடறிட்டாங்க அப்படின்னா, "சார் என்னைய பாருங்க பிரதர். நான் எப்படி நிக்கிறேன் பாருங்க இந்த அழைப்புல, இந்த ஒரு ஓட்டத்துல" சிறந்தவர்களாங்க. இந்த சகோதரர், ஒரு சகோதரி ஒரு பலவீனத்துல விழுந்துட்டாங்க அப்படின்னா, நமக்கு அந்த பலவீனம் இல்லாம, நம் மத்தியில வேற ஒரு பலவீனம் இருக்கும். அந்த பலவீனத்துல அந்த சகோதரி, சகோதரன் அதுல அவங்க ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. அத அவங்க மேற்கொண்டவங்களா இருப்பாங்க. அப்ப இப்படிப்பட்ட நேரத்துல யார தான் நம்ம மேற்கோள் காமிக்கக்கூடியவங்களா இருக்கணும்னா, ஆண்டவர் கர்த்தர். வார்த்தைகள், வாக்குத்தத்தங்கள தான் நம்ம மேற்கோள் காமிக்கக்கூடிய மாறாக சிறந்த வாய்ப்பு கிடைச்சுச்சு. நம்மள இங்க நம்ம நிரூபிச்சே காமிக்கணுன்ற ரீதியில முயற்சிகள் நம்ம எடுக்க காலேப் பாருங்க, வாய்ப்பு கிடைச்சுச்சு. ஆனா அவர் அப்படி மற்றவர்கள் செய்த எல்லா தவறுகளையும் சுட்டிக்காட்டாமலும், காயப்படுத்தாமலும், மிக சாந்தமாக அவர்கள் குற்றத்தை பொருட்படுத்தாமலும் பேசினார். பார்த்தீங்களா? 2 விஷயம். ஒண்ணு காமிக்கல. அதாவது காயப்படுத்தல். ஒருவேள உதாரணமா இவரு வாழ்க்கையை எடுத்து அவர் பேசவும் இல்ல. காயப்படுத்துற மாரியும் பேசல. கோவப்பட்டு என்ன பாருங்க, ஒரு நேரம் அந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் இப்படிப்பட்ட ரீதியிலயும் அந்த ஜனங்கள என்ன பண்ணலங்க, அவர் கையாளல. என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. அவர்களை குற்றம் சாட்டி நிந்தித்து தூஷிப்பதற்கு பதிலாக என் சகோதரர்கள் என்று பேசினார். இதே மனநிலையை ஆவிக்குரிய இஸ்ரேலர்களும் கொண்டிருக்க வேண்டும். இன்னும் சொல்லப்போனால் நாம் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகிக்கப்பட்டு அந்த அபிஷேகத்தினால் தேவனுடைய ஆழமான காரியங்களை கற்று அறிந்திருப்பதால் காலேப்பை விட நம்மிடத்தில் இந்த மனப்பக்குவம் அதிகமாகவே பார்த்தீங்களா? காணப்பட காலை வேண்டும். பரிசுத்தாவி பெற்றிருந்தார். நாம முன்னமே சொன்ன மாரி அவர் இப்படிப்பட்ட வார்த்தைகள் அடங்கிய புக்ஸ் ஏதாவது அவர் ஸ்டடி பண்ணாரான்னு கேட்டா, அதையும் பெற்று ஆனா அப்படிப்பட்ட ஜனங்கள் மத்தியில அவர் எப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா பேசுறார். ஆழமான காரியங்கள், இவ்வளோ விஷயங்கள் தேவன் நம்மளுக்கு இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் கற்றுக்கொண்ட நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு ஆகவே ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் அதிக நன்மையும் மேன்மையான காரியங்களுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். பார்த்தீங்களா? நம்ம அதிக நன்மையும் காரியங்களுக்கு அழைக்கப்படும். பிதாக்களுடைய அழைப்பு தேவன் வச்சிருக்கிறார். ராஜ்யத்துல ஏதோ ஒரு பங்கு அவங்களுக்கு வச்சிருக்காங்க. ஆனா அழியாமை, கனம், மகிமையில அன்பான 1,44,000 பேருக்கு மாத்திரம் தான் அதில இருப்பாங்க. இப்ப இப்படிப்பட்ட சூழல் இருக்கும்போது, பாருங்க எப்படிப்பட்ட வாழ்க்கைய வாழ்ந்திருக்கிறாங்க அன்பான அருமையான வாய்ப்பு கிடைச்சும் காலைப் என்ன விஷயம் சரி அடுத்த குணத்துக்குள்ள நம்ம போயிரலாம். அவர் பொறாமைப்பட அன்பான சகோதர, சகோதரிகளே ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படிப்பட்ட முன்மாதிரி காமிச்சுட்டு போயிருக்காங்க பாருங்க. கட்டத்துல சூழலே மாறுது. மோசேகிட்ட என்ன சொல்லிறாருங்க தேவன். மோசே இந்த மலையில இருந்து காக்க மாத்திரம் தான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்க உங்களால முடியாது. அப்ப சூழல் என்ன மாறுது? இஸ்ரவேல் ஜனங்கள வழிநடத்தி போக வேண்டிய சூழல் யார்கிட்ட மோசேக்கு அப்புறம் யார் இஸ்ரவேல் ஜனங்கள கானானுக்குள்ள யோசுவா கிட்ட
இப்ப இந்த சூழ்நிலைய ஏற்படுத்துறதுக்கு தேவன் ஒரு அரேஞ்ச்மென்ட் என்ன பண்ணுவாருன்னா, மோசே கிட்ட ஒரு சில வார்த்தைகள் வாசித்துறலாம். என்னாகமம் 27:18. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா என்னும் நூனின் குமாரனை நீ தெரிந்து கொண்டு, அவன் மேல் உன் கையை வைத்து, போதும் சிஸ்டர். இங்க கர்த்தர் மோசேயை நோக்கி என்ன சொல்றாரு? ஆவியை பெற்றிருக்கிற ஆகிய இப்படிப்பட்ட சூழல் போகும்போது, காலேப்பு அங்க இருந்திருக்கணும். தொடர்ந்து அந்த அதிகாரம் நம்ம வாசித்து பார்ப்போம். இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில தான் என்ன பண்ணுவாங்க? எலியாசர் வந்து என்ன பண்ணுவார்? மோசேயுடைய கணத்துல இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில பாருங்க, காலேபுடைய இருதயம் ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. அவரு ஆவிய தாங்க பெற்றிருந்தாரு. ஆனா காலேபுக்கு என்னங்க சொல்லியிருந்தேன்? வேறே ஆவி உடையவனாகிய காலேபுன்னு சொல்லியிருந்தேன். என்ன இந்த அழைப்புக்கு, இந்த ஒரு வழிநடத்தி செல்லக்கூடிய வாய்ப்புக்கு என்னைய பயன்படுத்தல ரீதியில காலேப் தகுதின்னு பார்க்கும்போது, யோசுவாவுக்கும், காலேபுக்கும் ஒரே தகுதி. வயது வந்து ஒரு வயது வந்து வித்தியாசங்கள் வரும். அனுபவங்கள் 2 பேரும் ஒண்ணா தான் போறாங்க கானான வேவு பார்க்க. கானான வேவு பார்த்து 2 பேருமே நல்ல செய்தி தான். அவரும் முறுமுறு அவரும் பொறுமை யாருங்க? யோசுவாவும் இருந்திருக்கிறாங்க, காலேப் இருந்திருக்காங்க. ஆனா இங்க இஸ்ரேல் ஜனங்கள வழிநடத்தி போகக்கூடிய வாய்ப்பு யார்கிட்ட வருது? யோசுவா கிட்ட வரும்போது, காலேபுடைய இருதயம் எப்படி இருந்திருக்குங்க? ஒருவேள அந்த சூழ்நிலையில நம்ம வாசிக்கும்போது, எலியாசரு, மோசே, ஆ யோசுவா. காலேபுக்கு பதிலா நம்ம அந்த இடத்துல இருக்கோம்னு வைங்க. அந்த இடத்துக்கு நம்ம போய் பழைய ஏற்பாட்டுல. அந்த இடத்துல இருக்கும்போது தொடர்ந்து வாசிக்கலாம். இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் அவனுக்கு கீழ்ப்படியும்படிக்கு உன் கனத்தில் கொஞ்சம் அவனுக்கு கொடு. பாத்தீங்களா? இஸ்ரேல் ஜனங்கள் சபையார் எல்லாருமே, எல்லா ஜனங்களும் யாருக்கு யோசுவாவுக்கு கீழ்ப்படியணும். மோசேயுடைய கணத்த இப்ப நம்ம அங்க நிக்கிறோம். யாருக்கு பதிலா? காலேபுக்கு பதிலா நம்ம அங்க என்ன பண்ணுவோம்? தொடர்ந்து வாசிக்கலாம். அவன் ஆசாரியனாகிய எலெயாசாருக்கு முன்பாக நிற்க கடவன். முன்னாடி வந்து நின்னுட்டாரு. யாரு? யோசுவா. அவனிமித்தம் அந்த ஆசாரியன் கர்த்தருடைய சன்னிதானத்தில் வந்து புரியும் என்னும் நியாயத்தினாலே ஆலோசனை கேட்க கடவன். அவருடைய கட்டளையின்படியே அவனும் அவனோடே கூட இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லாரும் போகவும் அவருடைய கட்டளையின்படியே வரவும் வேண்டியது என்றார். பாத்தீங்களா? யோசுவா கட்டளை இட்டார்ன்னா இஸ்ரேல் ஜனங்க யோசுவா கட்டளை இட்டார்ன்னா இஸ்ரேல் இப்ப யோசுவாவுடைய கட்டளையில இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கீழ்ப்படியணும். அந்த இடத்துல நம்ம நிக்கும்போது, ஒருவேள மோசே கண்ல நம்ம படுற மாரி, இந்த பக்கமும், அந்த பக்கமும் நீங்க கொஞ்சம் பாருங்க. தேவன் என்ன வந்து என்ன பண்ணியிருக்கிறாருங்க? பேரையாவி உடையவன் சொல்லியிருக்கிறாரு. நானும் முறுமுறுக்கல. நானும் என்ன பண்ணலங்க? பொறுமையா இருந்திருக்கிறேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில அந்த தகுதி எனக்கு வந்திருக்கலாமே! இஸ்ரேல் ஜனங்கள வழிநடத்தி போகக்கூடிய வாய்ப்பு எனக்கும் வந்திருக்கலாமேன்னு இருதயத்துல கொஞ்சம் கண்டிப்பா அந்த வாய்ப்பு யோசித்திருப்போம். ஆனா காலேப் ஒரு ஓரமா நின்னு, இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கிறத சந்தோஷமா அத மகிழ்ச்சியா ஏற்றுக்கொண்டான். யோசுவா கிட்ட அந்த வாய்ப்பு துளி கூட அந்த வாய்ப்பு நம்ம கிட்ட வந்தா, நம்ம சிறப்பா அந்த இஸ்ரேல் ஜனங்கள வழிநடத்தி நம்ம அவருக்கு இன்னொரு விஷயம் இருக்குங்க. முதல் நியாயாதிபதியா முதல் நியாயாதிபதி முதல் நியாயாதிபதி, 2வது நியாயாதிபதி தானியேல்னு ஒருத்தர். இவரு யாருன்னு பார்த்தோம்னா, காலேபுடைய இஸ்ரேல் ஜனங்கள வழிநடத்தி போகக்கூடிய வாய்ப்பு யார்கிட்ட ஒரு காலகட்டத்தில யோசுவா மறிச்சிடுறாரு. நியாயாதிபதிய ஏற்படுத்துறாரு தேவன். 2வது நியாயாதிபதிய யார ஏற்படுத்துறாரு அப்படின்னு இப்படி ஏற்படுத்தும்போது காலேப் வந்து உயிரோட தான் இருந்திருக்கணும். ஏன்னா சம்பவங்கள் பார்க்கும்போது, காலேப் தன்னுடைய மகள வந்து கல்யாணம் பண்ணி குடுப்பாரு இவருக்கு. நெறையா அவருடைய ஆமா. சீதனமா என்ன பண்ணுவாருங்கன்னா, ஆசீர்வாதங்கள்னு சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனா செல்வங்கள் இதெல்லாம் குடுத்தாங்க. இப்ப இந்த நியாயாதிபதி வாய்ப்பு கூட தனக்கு வந்திருக்கான்னு யோசிச்சு எப்ப இருந்து வராருங்க உண்மை தன்மை. ஆ இஸ்ரேல் ஜனங்கள வழிநடத்தி போகக்கூடிய வாய்ப்பு யோசு
சரி இந்த நியாயாதிபதி வாய்ப்பாதும் நம்ம மத்தியில வந்திருக்கலாமே! அப்படின்ற ரீதியில கூட அவர் அவர் மத்தியில இந்த பொறுப்புகள் அதையும் அவர் என்ன பண்றார்? ஏற்றுக்கொள் தகுதின்னு பார்க்கும்போது 2 பேருமே ஒண்ணுதான். அப்பாவும் நமக்கான வசனங்கள் பாருங்க. பிலிப்பியருக்கு எழுதிட்டு 4:11 என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்கிறதில்லை. ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்மியமாய் இருக்க உண்மையிலே கற்றுக்கொண்டேன். அப்படிப்பட்ட வார்த்தைகள் சூடான மைண்ட் என்ன மாரி ஒரு வார்த்தை பேசுறார். அப்போஸ்தலனாகிய பவுல சபையார் ஒரு உயர்ந்த இடத்துல கொண்டு போய் வச்சாலும் அவருடைய மனம் எப்படி இருக்கும்? மனரம்மியமா இருக்குமா? ஒருவேளை அப்போஸ்தலனாகிய பவுல சபையார் கீழான நிலைமையில கொண்டு வந்து மனநலம் மனரம்மியமா இருக்க கற்றுக்கொண்டேன். பிறக்கும்போது இருந்தே மனரம்மியமா இருந்தேன்னு கற்றுக்கொண்டார் அன்பான தொடர்ந்து வாசிக்கலாம். தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும். எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூரணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். பாத்தீங்களா? அநேக அனுபவங்களுக்கும் போதிக்கப்பட்டேன், கற்றுக்கொண்டேன் தான் அவருடைய வாய். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா வேணாலும் இருக்கட்டும். நமக்கு ஏற்படக்கூடிய ஒருவேளை அநேக வாய்ப்புகள் தேவன் நம்ம மத்தியில குடுக்கலாம். அந்த நேரத்துல நம்முடைய ரம்மியம். ஒருவேளை எந்த வாய்ப்புகளுமே இல்ல. காலம் நீங்க என்ன பண்ணுங்க? அமைதியா உட்கார்ந்து என்னுடைய வார்த்தைய இதுல தேவன். அப்பயும் நம்முடைய மனம் எப்படி இருக்கும்? ரம்மியமா ஒரு வசனம் வாசிக்கலாம். 3, 2. நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்தது உண்டானால், கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்திலுள்ள மேலானவைகளை பாத்தீங்களா? தேடுங்கள். நம்முடைய சிந்தை அது மேலானவைனா, பரலோகத்திற்கு உரிய விஷயங்களவே நாடக்கூடியதாக இருக்கணும். 2ஆம் வசனத்துல இன்னும் அழுத்தமா பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளையே நாடுங்கள். பாத்தீங்களா? பூமியில் உள்ளவைகள் இல்லன்னா, பூமியில அது எதுவா வேணாலும் இருக்கட்டும் அன்பானவர்களே. பொறாமை நம்ம சொல்லும் சகோதரர் இந்த அழைப்புக்குள்ள வந்ததுக்கு முதலாவது ஜீவன் யாருங்க குடுத்தா? உங்களுக்கு ஜீவன்லாம் யாருங்க குடுத்தது? இந்த அழைப்பு, சத்தியம், சகோதர ஐக்கியம் நம்ம பொறாமப்படுறதுக்கு காரணம் எதா இருக்குங்களா? எந்த காரணமும் இல்லை அன்பான அனைத்துமே தேவன் தான் நம்மளுக்கு குடுத்திருக்கு. ஜீவன் முதற்கொண்டு தேவன் தான் குடுத்திருக்கு. தேவையான அனைத்துமே தேவன் தான் நம்மளுக்கு பொறாமைப்படுறது. அதான் அருமையா சொல்றாரு. பூமியில் உள்ளவைகள் அல்ல. வந்த நோக்கம் என்னன்னு மேலானவை. பூமியில ஏற்றத்தாழ்வுகள் நம்ம மத்தியில கடந்து போகும். ஏற்றத்தாழ்வுகள் மத்தியில ரம்மியமா இப்ப 6வது குணம் பார்க்கிறோம். பொறாமப்படல். வாழ்க்கையில நாம் ஆவிக்குரிய ரீதியில நமக்கு ஏற்படும் அநேக 7வது குணத்துக்குள்ள நம்ம போயிரலாம். முதிர் வயதில வைராக்கியம். கிட்டத்தட்ட கானானுக்குள்ள இஸ்ரவேல் ஜனங்கள் யோசுவா மூலம். வந்த உடனே யோசுவா கிட்ட காலேப் என்ன பண்ணுவாருன்னு பார்த்தீங்கன்னா, இடத்த கேட்பார். எப்ரோன்ற ஒரு மலைய எனக்கு ஒருவேளை என்ன காரணத்துக்கு அந்த மலைய அவர் கேட்டிருக்கலாம். எகிப்திலிருந்து கானானுக்குள்ள நம்ம வந்துட்டோம். எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. பாலும் தேனும் ஓடக்கூடிய மலையில போயிட்டு ரிட்டயர்மென்ட் ஆனா எப்படி ஒரு ஓய்வு எடுப்போமோ, இதுக்கப்புறம் இடத்த கேட்கிறார். எப்ரோன்ற மலை எதுக்கு காலேப் அது ஒரு பிரச்சனைக்குரிய இடம் அன்பா. கானானுக்குள்ள வந்ததுக்கு அப்புறமும் ஒரு சில இடங்கள்ல என்ன பண்ணுவாங்க? எப்ரோன்ற இடம் ஒரு பிரச்சனைக்குரிய இடம். அதிகாரத்துல நீங்க கடைசியா யோசுவா 14ஆம் அதிகாரம். அப்ப யோசுவா ஒரு வேளை யோசிச்சிருக்கலாம். காலேப்புக்கு வயசாயிருச்சு. காலேப் எப்படி போய் அத முறியடிப்பாரு அப்படின்னு. வசனங்கள் நம்ம வாசிக்கலாம். யோசுவா 14, 6லிருந்து சில வசனம். அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவாவினிடத்தில் வந்தார்கள்.
கேனாசியனாகிய எபுன்னையின் குமாரனாகிய காலேப் அவனை நோக்கி, காதேஸ் பர்னேயாவிலே கர்த்தர் என்னை குறித்தும் உம்மை குறித்தும் தேவனுடைய மனுஷனாகிய மோசேயோடே சொன்ன வார்த்தையை நீர் அறிவீர். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவில் இருந்து அனுப்புகிற போது எனக்கு 40 வயதாய் இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறுசெய்தி கொண்டு வந்தேன். பார்த்தீங்களா? அங்க வாக்குத்தத்தம் கொடுத்தத இங்க எடுத்து ஞாபகப்படுத்துறார் காலேப். அப்ப எனக்கு வயது எத்தனங்க இருந்துச்சுன்றாரு. 40 வயது இருந்துச்சு. 8வது வசனம் வாசிங்க. ஆனாலும் என்னோடு கூட வந்த என் சகோதரர் ஜனத்தின் இருதயத்தை கரைய பண்ணினார்கள். நானோ என் தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினேன். பார்த்தீங்களா? அந்த 40 வயதிலயும் நான் எப்படி இருந்தேன்? சரியான ரிப்போர்ட் குடுத்தேன். உத்தமமாய் கர்த்தரை என்ன பண்ணேங்க? பின்பற்றினேன் அப்படின்றாரு. இதுலயே பவர் பாயிண்ட் வராது. 10வது வசனம் வாசிங்க. இப்பொழுது இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயோடு சொல்லி, இப்போது 45 வருஷமாயிற்று. இதோ இன்று நான் 85 வயதுள்ளவன். பார்த்தீங்களா? இப்போது 35 வயது உள்ளவன். என்ன காரணத்துக்குங்க இதெல்லாம் யோசுவா கிட்ட அந்த இடத்த கேட்பாரு. ஒருவேளை யோசிச்சிருக்கலாம் யோசுவா. இவர் எப்படி போய் அத முறியடிச்சுட்டு வருவாரு? வயசாயிருச்சு. முடியெல்லாம் நரைச்சிருச்சு. இளைஞர்கள அனுப்பலாம் அப்படின்ற ரீதியில யோசிச்சிருக்கலாம். அந்த நேரத்துல காலேப் என்ன பண்றாருங்கன்னா, 40 வயதுல எனக்கு என்ன பலன் இருந்துச்சோ, அதே பலன் இப்பயும் இருக்கு யோசுவா. தைரியமா அந்த இடத்த என்ட்ட குடுங்க. அத நான் முறியடிச்சுட்டு வர்றேன் அப்படின்னு கேட்பாரு. யோசுவாவும் அந்த இடத்த குடுத்துருவாரு. இறுதியில நம்ம படிக்கும்போது காலேப் அங்க போய் என்ன பண்ணிருவாருங்க, அந்த தேசத்த முறியடிச்சு கைப்பற்றிருவாரு அன்பான சகோதரர். இப்ப இதிலிருந்து நமக்கான பாடங்கள் எடுக்கும்போது, நாம் உடன்படிக்கை பண்ணும்போது எப்படி இருந்தாங்க? உடன்படிக்கை முகமா இருந்திருப்பாங்க. எந்த நேரம் பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். சகோதர சகோதரிகள பார்க்கும்போது, அதாவது ஊழியங்கள் செய்யும்போது சிரிப்போம். ஒருவேளை காலங்கள் கடந்து போக நெறைய கிளாஸ் ஆயிரும். உடனே என்ன பண்ணிருவோம், எந்த சகோதர சகோதரிகள பார்த்து ஆரம்பத்துல நம்ம சிரிக்க ஆரம்பிச்சோமோ, அதே சகோதர பார்த்துட்டு வணக்கம் கூட சொல்லாம என்ன பண்ணிருவோம், கடந்து அனைவருமே அடியேன் உட்பட இப்படிப்பட்ட அனுபவங்களுக்குள்ள கடந்து வந்திருக்கோமா இல்லைங்களா? கண்டிப்பா அன்பானவர்களே. இப்படிப்பட்ட உடன்படிக்கை பண்ணுன புதுசுல நம்ம காமிச்ச வைராக்கியம், அது நாள் பட என்ன பண்ணணும்? வளரக்கூடியதாக இருக்கணும். காலேப் சொல்றாரு பாருங்க, 40 வயதுல எனக்கு என்ன வைராக்கியம் இருக்கு. இது ஒரு பக்கம் இருந்து தனிப்பட்ட ரீதியில நம்முடைய பாவங்கள உடன்படிக்கை செய்து என்ன மாரி அத மேற்கொண்டிருப்போம். உதாரணத்துக்கு ஒரு பொய். ஐயோ! உடன்படிக்கை இப்ப தான் பண்ணியிருக்கோம். பொய் சொன்னா யாருக்கு பிடிக்காது? தேவனுக்கு பிடிக்காது. சத்தியத்திற்கு அது ஆப்போசிட் ஆனது. பொய்யே சொல்லக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருப்போம் இல்லைங்களா? பொய் சொல்லாம அத எப்படி வேணாலும் நம்ம காப்பாத்தி, எப்படியாவது உண்மையே சொல்லி அந்த இடத்துலருந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா, கடந்து வரோம். நாட்கள் ஒரு பொய் தானே. இதனால என்ன ஆகப் போகுது? பொய் சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணிரலாம்? இது வந்து ஒரு சின்ன உதாரணம் அன்பான இதே மாரி நம்முடைய பலவீனங்கள நாம் உடன்படிக்கை பண்ணுன காலம் 5 வருடமோ, 10 வருடமோ உடன்படிக்கை இன்னும் அது என்ன பண்ணணும்? வைராக்கியத்துல உறுதியாக நிற்க காலம் செல்ல செல்ல நாம் தளர்ந்து போகக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. சகோதரர் இங்க அருமையான வார்த்தை ஒண்ணு காலேப்புக்குள்ள அந்த அக்கினி இருந்துவிட்டு எந்த நேரமும் எரியக்கூடியதாக இருந்துச்சு. நாம் அனலுமின்றி இருக்க இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். ஆவியில அனலாய் இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். ஆரம்பத்துல இருந்த அந்த அனல், வைராக்கியம் கீழ காலம் கடந்து செல்ல குறையக்கூடியதா இருக்குதா? காலேப் அருமையான உதாரணம் காமிச்சார் நம்மளுக்கு. 40 வயதுல என்ன யோசுவா அந்த இடத்த குடுத்த உடனே அவர் என்ன பண்ணிருவார்? அடிச்சு
8வது குணலட்சணத்துக்குள்ள நம்ம போயிரலாம். 8வது குணலட்சணம் என்ன அப்படின்னு காலேப் சொன்ன சொல் மாறாதவரா. சம்பவம் என்ன அப்படின்னு காலேப்ல இருந்து காலேப்ட்ட வந்து ஆரம்பத்துல இருந்து தனக்குள்ள இருக்க விசுவாசத்த மாத்திரம் அல்ல, உடன் இருக்கக்கூடிய நபர்களுடைய விசுவாசத்தையும் தூண்டி விடுவார். பாருங்க அருமையான சம்பவம். யோசுவா 15, 16 மட்டும் கீரியாத் செப்பேரை சங்காரம் பண்ணி பிடிக்கிறவனுக்கு என் குமாரத்தியாகிய அக்சாளை விவாகம் பண்ணி கொடுப்பேன் என்று பார்த்தீங்களா? காலேப் சொன்னான். காலேப் என்ன சொல்றாரு? அந்த கீரியத் செப்பாரை சங்காரம் பண்ணி புடிக்கணும். ஒரு சில இளைஞர்கள வந்து என்ன பண்றாருங்க, உத்வேகப்படுத்துறாரு. "நீ போய் அத புடிச்சுட்டு வந்துட்டீங்கன்னா, என்னுடைய பொண்ண அக்சால வந்து நான் என்ன பண்றேங்க, உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன்." எந்த குணலட்சண அடிப்படையில பார்க்கிறதா காலேப் பாருங்க, அவருடைய விசுவாசத்தை மறுபடியும் தூண்டி விடுறாரு. இளைஞர்கள் சரி மத்தியில. சரி இப்படி சொல்லிட்டாரு. உடனே அத ஒருத்தர் போய் புடிச்சு அப்பொழுது காலேபின் சகோதரனாகிய கேனாசின் மகன் ஒத்தினியேல் அதை பிடித்தான். ஆகையால் தன் குமாரத்தி அக்சாளை அவனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். பார்த்தீங்களா? ஒருத்தர் போய் அத என்ன பண்ணிடுறாருங்க, சங்காரம் பண்ணி இப்ப காலேப் கிட்ட அவர் சங்காரம் பண்ணிட்டு வர்றாரு. காலேப் என்னப்பா சும்மா ஒரு வார்த்தைக்கு தான் நான் சொன்னேன். உடனே போய் நீங்க என்ன பண்ணிட்டீங்க? சங்காரம் பண்ணிட்டு வந்துட்டீங்களே! திருமணம் முடித்து சொன்ன சொல் மாறாதவரா என்ன பண்ணிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே அவருடைய மகளை வந்து விவாகம் பண்ணி சரி இதுலருந்து நம்மளுக்கான படிப்பினை, முக்கிய படிப்பினை தான். முதலாவது தேவன் கிட்ட நம்ம ஏறெடுக்கிறோம். வாக்குகள். தேவனே இன்னைக்கு இருந்து நான் இதுல நம்ம மாறாதவர்களாக இருக்கிறோம். தியானித்து பாருங்க. என்ன சொல்ல அடுத்த அடுத்த சகோதர, சகோதரிகள் மத்தியில நம்ம வாக்குகள் உதாரணத்துக்கு 10 நிமிஷத்துல வந்துர்றேன் பிரதர் அப்படின்னு நம்ம இந்த அணியிலிருந்து 10 நிமிஷம் நாம அந்த இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அன்பான இப்ப நாம் புது சிருஷ்டியா இருக்கக்கூடிய தேவனுடைய உண்மை சத்தியங்கள வாங்கியிருக்க இது வந்து சின்ன உதாரணம் தான். இல்லாம நெறைய உதாரணங்கள் நம்ம கமிட்மெண்ட் குடுப்போம். கமிட்மெண்ட்லயே தான் நம்மளுடைய வாழ்க்கை வந்து அது கடந்து போகக்கூடியதா குடுக்கக்கூடிய வாக்குகள்ல மாறாதவர்களா இருக்கிறோம். மாறு ஏன்னா நம்மளுடைய அப்பா, நம்முடைய அப்பா எப்படிப்பட்ட வாக்கு மாறாத தேவனா இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலும் சரி, வாக்குத்தத்தங்களுக்காக அது நிறைவேறியே தீரும். அப்படிப்பட்ட தகப்பனுக்கு குமாரனா இருக்க அது சிறிய விஷயங்களா இருக்கட்டும், பெரிய விஷயங்களா சொல்லக்கூடிய விஷயத்த மாறாமல் இருக்கணும். இப்படியாக ஒரு 8 குணலட்சணங்கள் நம்ம காலேப்பினுடைய வாழ்க்கையில இருக்கு. மறுபடியும் அத உங்களுக்கு ஒரே ஒரு டைம் நம்ம முதல் குணலட்சணம் என்ன? எல்லா விஷயத்திலும், சூழ்நிலையிலும், நேரத்திலும் தேவனுக்கு அவர் நாசியில் சுவாசம் உள்ள மனிதருக்கு அவர் அவர் பயந்து பேசல. அவர் பொறுமையாக இருந்திருக்கிறார். அவர் முறுமுறுப்பு செய்யல. அவர் பொறாமப்படல. சொன்ன சொல் மாறாதவராக மன்னிக்கணும். முதிர் வயதில வந்து தேவனுக்கு அவர் வைராக்கியம் மாறாதவரா காலேப்ட்ட இருந்து ஒரு 8 குணலட்சணங்கள். சகோதரர் இந்த பாடத்துக்கு இறுதியா ஒரு வார்த்தை என்ன சொல்றார்? முற்பிதாக்கள் முற்பிதாக்கள் மறிச்சுட்டாங்களா இல்லையா? முற்பிதாக்கள் வருடக்கணக்குல ஆச்சே. 2000 வருடம். எப்படி இந்த கருத்த வைக்கிறாருங்க? அவர்கள் வாழ்க்கை மூலமாக ஒருவேள ஜெபங்கள் தனிப்பட்ட ரீதியாக இல்ல பொதுவான ஜெபங்கள் ஏறெடுக்கும்போது நம்ம என்ன பயன்படுத்துவோம்? ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன். நம்முடைய தேவன் மரித்தோருக்கு தேவன். ஜீவன் நம்முடைய தேவன் ஜீவனுள்ளோருக்கு தேவன். இந்த ரீதியிலும் முற்பிதாக்கள் இன்னொரு வகையில நம்ம முன்னமே பார்த்த மாரி அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கான படிப்பினைகள். இப்ப காலேப்லருந்து ஒரு 8 குணலட்சணங்கள் நம்ம பார்த்திருக்கிறோம். இறுதியா ஒரு வார்த்தை சொல்லும்போது என்ன அப்டின்னா, எகிப்திலிருந்து காலேப் கானான நோக்கி போறாரு. டைம் கூட காலேப் என்ன பண்ணல? திரும்பி பார்க்கல. எங்க திரும்பி பார்க்கல? எகிப்தை திரும்பி பார்க்கவில்லை அன்பான
எகிப்திலிருந்து கானானை நோக்கி போகக்கூடிய காலேப், ஒரு டைம் கூட ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் பார்த்தாங்க. என்ன சொன்னாங்கங்க? நோக்கி. அங்க எகிப்திலே இருந்துட்டா நல்லா இருந்திருப்போமே! சுகபோகமா இருந்திருப்போமேன்ற ரீதியில பேசுறாங்க. ஆனா காலேபுடைய சிந்தை பார்த்தீங்கன்னா, அது கானானை நோக்கி தான் இருந்தது. நாமும் உலகம் என்கிற எகிப்திலிருந்து பரம கானானை நோக்கி போறோம். டைமாவது நம்ம ஒரு சில வசனங்கள் வாசித்து இந்த பாடங்களை நம்ம யாக்கோபு எழுதிட்ட நிருபம் என் பிரியமான சகோதரரே கேளுங்கள். தேவன் இவ்வுலகத்தின் தரித்திரரை விசுவாசத்தில் ஐசுரியவான்களாகவும் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தாம் வாக்குத்தத்தம் பண்ணின ராஜ்யத்தை சுதந்தரிக்கிறவர்களாகவும் தெரிந்து கொள்ளவில்லையா? பார்த்தீங்களா? கண்டிப்பா வாக்குத்தத்தம் பண்ண தேவன் பிலிப்பியர் 1:5 உங்களில் நற்கிரியையை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் நடத்தி வருவார் என்று நம்பி, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பார்த்தீங்களா? என்ன மாரி நான் முன்னமே சொன்ன மாரி நாம் சார்ந்து இருக்கக்கூடிய, நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல மனிதர்களை தான் உலகத்தில் இருக்கிறவர்களை விட உங்களில் உள்ளவர் பெரியவர் அன்பா. நம்முடைய தேவன் அவர் ஞானம் உள்ளவர். வாழ்க்கையில ஏற்படக்கூடிய ஒவ்வொரு அனுபவங்களும் நம் மத்தியில இருக்கக்கூடிய தேவன் சகோதரர் ஆரம்ப ஜெபம் பண்ணும்போது ஒரு வார்த்தை இறுதி வருடத்தினுடைய இறுதி மாதத்துல நம்ம எத்தனை மணித்துளிகள், எத்தனை நேரங்கள், எவ்வளோ அனுபவங்கள் மத்தியில தேவன் நம்மள இன்றும் என்ன பண்ணியிருக்கார்? பாதுகாத்து வர்றார். இப்படிப்பட்ட சூழ்நிலை நிமித்தம் வாழ்க்கை தேவனுக்கு பிரியமாக இருக்கு. பொறுமையோடு கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதி தனிப்பட்ட ரீதியா நன்றிகளை ஏறெடுத்துக் கொள்கிறேன். மீண்டுமாக திருச்சி வாழ்த்துக்கள்.